ஒட்டுமொத்தத்தில் பார்த்தால் நாமல் ராஜபக்சவுக்கு அரச தரப்பிலும் இந்த விடயத்தில் நாமல் ராஜபக்சவின் உரை தடுக்கப்பட்டது தொடர்பில் அவர்களும் வரவேற்பு வெளியிட்டிருக்கிறார். ஆனால் இந்த தடுக்கப்பட்ட விதம் எல்லோராலும் பாராட்டப்படுகிறது. ஆனால் தடுப்பதற்கு காரணமாக இருந்த ஈழத்தமிழர்கள், குறிப்பாக அந்த குடும்பம் சார்ந்திருக்கக்கூடிய போர்க்குற்றவாளிகள் இதற்குள் இருக்கிறார்கள், அந்த குடும்பத்தில் இருந்தவர்கள் போர்க்குற்றச்சாட்டுகளோடு தொடர்பானவர்கள் என்கின்ற வலுவான ஆதாரங்கள் அங்கு அடுக்கப்பட்டிருக்கின்றன. வடமை போன்று யார் சென்றாலும் ஈழத்தமிழர்களினுடைய ஒரு சிலர் சில சந்திப்புகளை திரைமறைவில் சந்திப்பது வளமை. அதுபோன்று நாமல் ராஜபக்சவையும் சில ஈழத்தமிழர்கள் சந்திக்க முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. இன்னும் ஒரு தகவல் கூறப்படுகிறது, சந்தித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் யார் சந்தித்தார்கள், யார் அந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டார்கள் என்கின்ற எந்த ஒரு புகைப்படங்களும் வெளிவரவில்லை. அது மட்டுமல்லாது நாமல் ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ சமூக வலைத்தளங்களில் இந்த பயணம் தொடர்பான பெரிய அளவான புகைப்படங்களை அவர் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. நாமல் ராஜபக்ச வளமையாக அவர் எங்கு சென்றாலும் புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களிலே அதிக அளவில் பகிர்ந்து கொள்வார். ஆனால் பிரித்தானிய விஜயத்தின் போது அவர் புகைப்படங்களை பெரிய அளவிலே பகிர்ந்து கொள்ளவில்லை. மாறாக அவர் அங்கு இருக்கக்கூடிய பௌத்த துறவிகளிடம் ஆசி பெறுவது, அங்கு ஒரு சில நண்பர்களோடு அவர் செல்லுகின்றது போன்ற புகைப்படங்களும் வீடியோக்களும் தான் வெளியாகிருக்கின்றது. ஏன் என்று தேடி பார்க்கின்ற போது அங்கு அவருக்கு இருந்த மக்களின் தொகை என்பது அவருக்கு அதிர்ச்சி அளித்திருக்கிறது. அந்த தொகை அவருடைய சமூக வலைத்தளங்களில் வருமாக இருந்தால் அது இலங்கை அரசியலில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது. இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. அண்மை காலங்களிலே நாமல் ராஜபக்ச ஏதோ ஒரு விடயத்திலே அவசரப்படுவது போன்று அனைவருக்கும் தோன்றலாம், அல்லது அந்த மனநிலை உங்களுக்குள் எழலாம். அது நிச்சயமாக கூட இருக்கலாம், அல்லது அதில் நிச்சயமற்ற தன்மையும் இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த நிலைக்கு ஒரு காரணம் கூறப்படுகிறது. நாமல் ராஜபக்ச தொடர்பில் அடுக்கடுக்காக பல வழக்கு விசாரணைகள் நிலுவையிலே நீதிமன்றத்திலே இருக்கின்றது. பல வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாமல் ராஜபக்சவின் சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடிய கற்றலில் கூட அமைச்சரவை பேச்சாளர் ஒரு சவாலுக்கு உட்படுத்தி இருக்கின்றார். அவ்வாறான சூழ்நிலையில் ஏதோ ஒரு சம்பவம் நாமல் ராஜபக்சவின் அல்லது ராஜபக்ச குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரை நோக்கியோ பலமாக நகர்த்தப்பட போகிறது என்பதை அறிந்த ராஜபக்ச குடும்பம் அல்லது நாமல் ராஜபக்ச தற்போது தன்னை ஒரு முக்கிய பிரமுகர் போன்றோ அல்லது முக்கிய பிரபலம் போன்றோ சமூக மட்டத்திலே காட்ட முற்படுகிறார். அந்த காட்ட முற்படுகின்ற போதுதான் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அல்லது அந்த சம்பவங்களை அவர் இயற்கையாக இல்லாமல் செயற்கையாக உருவாக்க முயற்சி செய்கிறார். நான் ஒரு உச்சத்துக்கு செல்லுகிறேன், நான் ஒரு உச்ச நிலையை தொடுவதற்கு என்னை மக்கள் தேடி வருகிறார்கள், அதனால் தான் அரசு என்னை கைது செய்தது, விசாரணை செய்தது என்கின்ற ஒரு கருத்தை கூட கூறலாம்.